நாம் ஒரு கிராமத்திற்குச் செல்வோம் இல்லையா? அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு பழைய கோவில் இருந்தது. அதற்கு அருகில் ஒரு சிறிய அறை. அந்த அறையில் வசித்தவர் பண்டிதர் கணேஷ் பிரசாத். 70 முதல் 75 வரை வயதுக்கு இடையில், கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம், மென்மையாக பேசும் ஒருவர். கிராம மக்கள் அவரை நல்ல மனிதர் என்று நினைத்தனர். குறிப்பாக பெண்களுக்கு அவர் பிரசாதம் கொடுப்பார். இதை சாப்பிட்டால் உன் பிரச்சினைகளும் தோஷங்களும் நீங்கும் என்று கூறுவார். ஆனால் அந்த பிரசாதம் ஒரு தந்திரம் மட்டுமே. கணேஷ் பிரசாத் பெண்களின் நம்பிக்கையைச் சுரண்டி அவர்களின் பலவீனங்களை பயன்படுத்தும் ஒரு கயவராக இருந்தார். கிராமத்தில் யாரும் அவருக்கு எதிராக விரல் நீட்ட துணியவில்லை. புறம்பே அவர் ஒரு புனிதரைப் போல தோன்றினார். ஆனால் அந்த அறையின் 4 சுவர்களுக்குள் ஒரு இருண்ட ரகசியம் மறைந்திருந்தது. அதே கிராமத்தில் சவிதா என்ற பெண் வாழ்ந்தாள். சவிதா ஒரு ஏழை விவசாயியின் மகள். மிகவும் அழகானவள், புத்திசாலி. அவளுடைய கண்களில் அப்பாவித்தனம், இதயத்தில் தைரியம். சவிதாவின் வாழ்க்கை கஷ்டங்களுக்கும் கனவுகளுக்கும் இடையில் ஆடியது. கிராமத்தின் மையத்தில் ஒரு சிறிய கடை நடத்தும் விஜய் என்ற இளைஞனை அவள் காதலித்தாள். விஜய் ஒரு சாதாரண மனிதன். அவனுடைய எளிமையும் உழைப்பும் கிராமவாசிகளின் மனதை கவர்ந்திருந்தது. சவிதாவும் விஜயும் ரகசியமாக காதலித்தனர். சில சமயங்களில் வயல் எல்லையில், சில சமயங்களில் கிராமத்தின் பழைய மரத்தடியில் அவர்கள் சந்தித்தனர். ஆனால் சவிதாவின் தந்தை மனோகர்லால் இந்த உறவை எதிர்த்தார். உன் திருமணம் ஒரு பணக்கார குடும்பத்தில் நடந்தால் நம் வறுமை நீங்கும் என்று அவர் நினைத்தார். ஒரு நாள் சவிதாவின் தாய் லட்சுமி கூறினாள், நீ கணேஷ் பிரசாதிடம் சென்று பிரசாதம் வாங்கு. உன் பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும். விஜயுடனான திருமணத்திற்கு வழி திறக்கும். சவிதாவுக்கு இந்த அறிவுரை சற்று விசித்திரமாக தோன்றியது. கணேஷ் பிரசாதை பற்றி கிராமத்தில் சில மோசமான வதந்திகளை அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அவர் அருகில் சென்ற சில பெண்களின் முகத்தில் ஒரு விசித்திரமான உணர்ச்சியின்மையை பார்த்திருந்தாள். ஆனால் யாரும் உரத்து பேசவில்லை. தாயின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சவிதா இறுதியில் ஒப்புக்கொண்டாள். ஒரு மழை நாளில் சவிதா கோவிலை நோக்கி நடந்தாள். நீல ஷாலில் அவளுடைய அழகு மேலும் மிளிர்ந்தது. மழைத்துளிகள் முகத்தில் விழும்போது அவளுடைய இதயம் வேகமாக துடித்தது. கோவிலில் கணேஷ் பிரசாத் தன் அறையில் அமர்ந்திருந்தார். சவிதாவை பார்த்ததும் அவர் புன்னகைத்தார். வா மகளே, உன் பிரச்சினை என்ன என்று இனிமையாக கேட்டார். சவிதா பயத்துடன் தன் கதையை சொன்னாள். நான் விஜயை காதலிக்கிறேன், ஆனால் என் தந்தை ஒப்புக்கொள்ளவில்லை. கணேஷ் தலையசைத்து, இவையெல்லாம் சிறிய விஷயங்கள். என் பிரசாதம் உன் வாழ்க்கையை மாற்றும். ஆனால் என் அறிவுரைகளை கேட்க வேண்டும். அவர் ஒரு பிரசாதத்தை நீட்டினார். இதை சாப்பிட்டால் உன் பிரச்சினைகள் தீரும். ஆனால் இதற்கு ஒரு சிறப்பு பூஜை தேவை. இரவில் தனியாக வர வேண்டும். யாரிடமும் சொல்லக்கூடாது. சவிதாவின் மனதில் 1 மணி அடித்தது. கணேஷின் நோக்கம் சரியில்லை என்று அவளுக்கு உணர்ந்தாள். இதை பகலில் செய்தால் போதாதா என்று கேட்டாள். கணேஷ் சிரித்து, மகளே, மந்திரம் இரவில்தான் நடக்கும். பயப்படாதே, இது உன் நன்மைக்காகத்தான். சவிதா வீட்டிற்கு திரும்பினாள். ஆனால் மனம் கலங்கியது. அவள் விஜயை மரத்தடியில் சந்தித்து எல்லாவற்றையும் கூறினாள். விஜய்க்கு கோபம் வந்தது. சவிதா, இந்த பண்டிதர் ஒரு மோசமானவர். கிராமத்தில் அவரை பற்றி மோசமான கதைகள் உலவுகின்றன. நீ மீண்டும் அவரிடம் போகக்கூடாது. ஆனால் சவிதா கூறினாள், விஜய் இவனை வெளியே கொண்டு வராவிட்டால் இன்னும் எத்தனை பெண்களை ஏமாற்றுவான். நமக்கு ஒரு திட்டம் தேவை. சவிதாவும் விஜயும் ஒரு திட்டத்தை உருவாக்கினர். சவிதா இரவில் கணேஷிடம் செல்வாள், ஆனால் தனியாக இல்லை. விஜய், கிராமத் தலைவர் கிருஷ்ணா, விஜயின் நண்பர் அர்ஜுன் ஆகியோர் பின்னால் இருந்து சவிதாவை பாதுகாப்பார்கள். இரவு வந்தது. மழை பெய்து கொண்டிருந்தது. சவிதா ஈரமான துணியுடன் கோவிலை நோக்கி நடந்தாள். கணேஷ் அறையில் அவளை எதிர்பார்த்து காத்திருந்தார். வா சவிதா, இந்த இரவு உன் காதலை உன்னுடையதாக்கும் என்று அவர் கூறினார். பிரசாதத்தை கொடுத்து, இது உன் தோஷங்களை தீர்க்கும் என்று கூறினார். ஆனால் அவருடைய கண்கள் சவிதாவை உறுத்து நோக்கின. அவர் சவிதாவை நெருங்கி அவள் கையை பிடிக்க முயன்றார். சவிதா உரத்து கத்தினாள், நீ என்ன செய்கிறாய் பண்டிதரே? அந்த நொடியில் விஜய், கிருஷ்ணா, அர்ஜுன் ஆகியோர் அறைக்குள் ஓடி வந்தனர். கணேஷ் பயந்து ஓட முயன்றார். ஆனால் கிராமவாசிகள் அவரை பிடித்தனர். சவிதா எல்லோரிடமும் கணேஷின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தினாள். இவர் பிரசாதத்தின் பெயரில் பெண்களை ஏமாற்றுகிறார். கிராமவாசிகள் கோபமடைந்தனர். அவர்கள் கணேஷை தண்டித்து கிராமத்திலிருந்து விரட்டினர். சவிதாவின் தைரியம் கிராமத்தில் பேசுபொருளானது. மனோகர்லால் கூட மனம் மாறி சவிதாவின் மற்றும் விஜயின் திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார். 1 வருடம் கழித்து அவர்களின் திருமணம் நடந்தது. விஜய் சவிதாவின் கையில் ஒரு வெள்ளி வளையல் அணிவித்து, இதுதான் உண்மையான காதல், ஒரு பண்டிதரின் ஏமாற்று இல்லை என்று கூறினார். சவிதா வீட்டை நன்றாக பராமரித்து கிராமத்து பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்தாள். விஜய் தன் கடையை விரிவாக்கினான். அவர்களின் காதல் நாளுக்கு நாள் வலுவடைந்தது. ஆனால் கணேஷ் பிரசாதின் கதை அங்கு முடியவில்லை இல்லையா? 1 வருடம் கழித்து கிராமத்தில் புதிய வதந்திகள்.
சங்கர்தாஸ் என்ற பெயரில் ஒரு புதிய பண்டிதர் கிராமத்திற்கு அருகில் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருக்கிறார். 70 முதல் 75 வரை வயது, முகத்தில் கவர்ச்சி, பெண்களுக்கு பிரசாதம் கொடுத்து உன் பிரச்சனைகள் தீரும் என்று கூறுகிறார். சவிதாவுக்கு இந்த செய்தி கேட்டவுடன் மனம் கலங்கியது. அவள் விஜயிடம் கூறினாள், இது கணேஷ் பிரசாத் தான், பெயர் மாற்றி வந்திருக்கிறார். விஜய் சிரித்து, சவிதா, உனக்கு இப்போது எல்லாம் பண்டிதரைப் போல தோன்றுகிறது. இருந்தாலும் விசாரிப்போம். சவிதா தன் நண்பர் பிரீதியை அழைத்தாள். பிரீதி கிராமத்தில் தைரியமான பெண். பிரீதி ஒரு சாதாரண உடையணிந்து துக்கமாக நடித்து சங்கர்தாஸின் ஆசிரமத்திற்குச் சென்றாள். சுவாமிஜி, என் திருமணம் நடக்கவில்லை. ஒரு உறவு உறுதியானது, ஆனால் ரத்து ஆனது. என்னை உதவுங்கள் என்று கூறினாள். சங்கர்தாஸ் பிரசாதம் கொடுத்து, இது உன் பிரச்சினைகளை தீர்க்கும். ஆனால் ஒரு சிறப்பு பூஜை இரவில் தனியாக செய்ய வேண்டும். பிரீதி இதை சவிதாவிடம் கூறினாள். சவிதாவின் சந்தேகம் உறுதியானது. இவர் கணேஷ் பிரசாத் தான். பெயர் மாற்றினார், ஆனால் பழக்கம் மாறவில்லை. சவிதா, விஜய், கிராமத் தலைவர் கிருஷ்ணா ஆகியோர் இணைந்து மற்றொரு திட்டத்தை உருவாக்கினர். சங்கர்தாஸை காவல்துறையிடம் ஒப்படைக்க வேண்டும். சவிதா தன் தோற்றத்தை மாற்றினாள். பழைய ஷாலை அணிந்து முகத்தை மறைத்து ஆசிரமத்திற்குச் சென்றாள். சுவாமிஜி, என் திருமணம் நடந்து 1 வருடம் ஆகிறது. ஆனால் என் கணவர் என்னை நேசிப்பதில்லை, உதவுங்கள் என்று கூறினாள். சங்கர்தாஸ் அவளை பார்த்தார். அவருடைய கண்களில் கணேஷின் பழைய பிரகாசம். வா மகளே, இரவில் ஒரு பூஜை செய்வோம் என்று கூறினார். சவிதா மனதில் நினைத்தாள், இதே பழைய தந்திரம். அவள் சரி, இரவில் வருகிறேன் என்று கூறினாள். ஆனால் இந்த முறை சவிதா முழு கிராமத்தையும் தன் திட்டத்தில் சேர்த்தாள். கிருஷ்ணா, விஜய், அர்ஜுன், அவளுடைய தந்தை மனோகர்லால் எல்லோரும் உடனிருந்தனர். இரவில் சங்கர்தாஸ் ஆசிரமத்தில் சவிதாவை எதிர்பார்த்து காத்திருந்தார். சவிதா உள்ளே நுழைந்து துணியை அகற்றினாள். சங்கர்தாஸ் அதிர்ச்சியடைந்தார். நீ என்னை நாடு கடத்திய பெண் என்று கத்தினார். சவிதா சிரித்து, ஆம் கணேஷ் பிரசாத், இப்போது சங்கர்தாஸ். உன் ஏமாற்று இனி நடக்காது. அந்த நொடியில் விஜய், கிருஷ்ணா, அர்ஜுன், கிராமவாசிகள் எல்லோரும் ஆசிரமத்திற்கு ஓடி வந்தனர். சங்கர்தாஸ் ஓட முயன்றார், ஆனால் பிடிபட்டார். சவிதா எல்லோரிடமும் கூறினாள், இவர்தான் கணேஷ் பிரசாத். பெயர் மாற்றி மீண்டும் நம் பெண்களை ஏமாற்ற வந்தார். கிராமவாசிகள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த முறை ஆதாரங்கள் இருந்ததால் கணேஷ் சிறைக்குச் சென்றார். சவிதாவின் தைரியம் கிராமத்தின் எல்லைகளை கடந்து பரவியது. 3 ஆண்டுகள் கழித்து சவிதாவும் விஜயும் அருண் என்ற 3 வயது மகனும் ரேணு என்ற 1 வயது மகளும் உடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். சவிதா கிராமத்து பெண்களுக்கு தையல் கற்றுக் கொடுத்தாள். விஜயின் கடை கிராமத்தின் மிகப்பெரியதாக மாறியது. ஆனால் ஒரு நாள் கிராமத்தில் புதிய வதந்திகள். ரகுநாத் என்ற பெயரில் ஒரு புதிய சுவாமி கிராமத்திற்கு அருகில் ஒரு குடிசையில் தங்கியிருக்கிறார். நீண்ட தாடி, முகத்தில் ஒளி, பெண்களுக்கு பிரசாதம் கொடுத்து உன் பிரச்சினைகள் தீரும் என்று கூறுகிறார். சவிதாவின் மனம் மீண்டும் கலங்கியது. விஜய், இதுவும் கணேஷ் பிரசாதின் வேலை. விஜய் சிரித்து, சவிதா, உன் சந்தேகம் இருந்தாலும் விசாரிப்போம். சவிதா தன் மூத்த சகோதரி ரமாவை அழைத்தாள். ரமா கிராமத்தில் தைரியமான பெண். ரமா துக்கமாக நடித்து ரகுநாத்திடம் சென்றாள். சுவாமிஜி, என் வீட்டில் பிரச்சினைகள் தீரவில்லை, உதவுங்கள் என்று கூறினாள். ரகுநாத் பிரசாதம் கொடுத்து, இது உன் பிரச்சினைகளை தீர்க்கும். ஆனால் இரவில் ஒரு சிறப்பு பூஜை தனியாக செய்ய வேண்டும். ரமா இதை சவிதாவிடம் கூறினாள். சவிதாவின் சந்தேகம் உறுதியானது. இவனின் 3வது ஏமாற்று. சவிதா கிராமத்து இளைஞர்களை, தன் சகோதரர் கிருஷ்ணாவை, விஜயின் நண்பர் அர்ஜுனை அழைத்தாள். அவள் தைரியமாக ரகுநாத்தை நேரடியாக சந்தித்தாள். சுவாமிஜி, நான் சவிதா. உங்கள் பிரசாதம் மிகவும் பிரபலம். என் மூத்த சகோதரிக்கு ஒரு பூஜை செய்ய முடியுமா? ரகுநாத் சவிதாவை பார்த்து அதிர்ந்தார். ஆனால் தன்னை கட்டுப்படுத்தினார். நிச்சயமாக என்று கூறினார். சவிதா கூறினாள், ஆனால் பூஜை பகலில் எல்லோருக்கும் முன்னால் நடக்க வேண்டும். ரகுநாத் வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டார். பகலில் பூஜை தொடங்கியது. ரகுநாத் மந்திரங்களை உச்சரித்தார். ஆனால் அவருடைய கண்கள் சவிதாவை உறுத்து நோக்கின. திடீரென சவிதா உரத்து கூறினாள், ரகுநாத், இல்லை கணேஷ் பிரசாத், உன்னுடைய 3வது ஏமாற்றும் தோல்வியடைந்தது. அவள் அவருடைய தாடியை இழுத்தாள். அது போலியாக இருந்தது. கீழே கணேஷ் பிரசாதின் உண்மையான முகம் தெரிந்தது. கிராமவாசிகள் கோபமடைந்து அவரை சூழ்ந்தனர். கணேஷ் மன்னிப்பு கேட்டார். ஆனால் சவிதா கூறினாள், நீ மீண்டும் மீண்டும் எங்கள் கிராமத்தின் மானத்துடன் விளையாடினாய். இனி உனக்கு தண்டனை உறுதி. கிராமவாசிகள் அவரை காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். கணேஷுக்கு உரிய தண்டனை கிடைத்தது. சவிதாவின் தைரியம் கிராமத்தின் எல்லைகளை கடந்து பரவியது. கிராமத்து பெண்கள் இனி எந்த ஏமாற்றத்திற்கும் இடம் கொடுக்க மாட்டோம் என்று முடிவு செய்தனர். சவிதாவிடம் இருந்து அவர்கள் கற்றுக்கொண்டனர். உண்மையான மந்திரம் ஒரு பிரசாதத்தில் இல்லை, தைரியத்திலும் புத்தியிலும் உள்ளது.
ஒரு மழை இரவில் விஜய் சவிதாவை வீட்டின் மாடிக்கு அழைத்தார். அவள் கையில் ஒரு வெள்ளி வளையல் அணிவித்து கூறினார், சவிதா, நீ என் வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த கிராமத்தையே ஒரு ஏமாற்றுக்காரனிடமிருந்து காப்பாற்றினாய். இதுதான் என் காதலின் உறுதிமொழி. சவிதாவின் கண்கள் கலங்கின. அவள் விஜயை கட்டிப்பிடித்தாள். மழைத்துளிகளுக்கு இடையில் அவர்கள் என்றும் ஒன்றாக இருப்போம் என்று உறுதியளித்தனர். நாம் ஒரு விஷயத்தை புரிந்துகொள்வோம், இல்லையா? சவிதாவின் கதை ஒரு காதல் கதை மட்டுமல்ல, தைரியத்தின் மற்றும் சத்தியத்தின் கதை. ஒரு பிரசாதமும் வாழ்க்கையை மாற்றாது. உண்மையான மந்திரம் நம் இதயத்தில் உள்ள தைரியத்தில் உள்ளது.